ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 21/3/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி கல்யாணக்காரி ஆகணும், அதாவது நன்மை செய்பவர் ஆகணும். எல்லோருக்கும் சுகத்தை அடையிறதுக்கான, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்லணும். அதுதான் நன்மை செய்கிறது. கேள்வி: எந்த விதமான தப்பும் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே என்னது? தேக அபிமானம்தான். அதனால்தான் குழந்தைங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க இல்லையா? அவன் பேசலை, அவனை சனி பிடிச்சிருக்குது, அதை அவனை பேச வைக்கிதுன்னுவாங்க. அந்த மாதிரி தேக அபிமானம் பிடிச்சிட்டு இருக்குது, அதை தான் அவனை தப்பு பண்ண வைக்கிது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே ஒன்று நாடகம், இன்னொன்று தேக அபிமானம். இதெல்லாம் நம்ம மனதை கூலாக வச்சுருக்கோம், டென்ஷன் ஆக மாட்டோம். சரி, தேக உணர்வில் இருக்கிறாங்க, நம்ம தேக உணர்வில் விழாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய சாமர்த்தியம், வெற்றி. ஸோ அந்த மாதிரி தேக அபிமானத்தில் இருக்கிறவங்களால சேவை கூட பண்ண முடியாது. அவங்க மூலமாக எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா நடக்குமா? எல்லோரும் அவங்கள வெறுக்கிற மாதிரி காரியம் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவராகுங்க. எந்த ஒரு முறையற்ற செயலும் செய்யாதீங்க, ஸ்ரீமத்துக்கு புறம்பான செயல் செய்யாதீங்க. ஸோ ஒருவருக்கொருவர் பால் பாயாசம் போல் இனிமையானவர் ஆகணும். அப்படி ஆகி சேவையில் நல்ல நல்ல திட்டமிடுங்கள். முரளியை கேட்டு தாரணை பண்ணுங்கள். இதில் அலட்சியமாக இருக்காதீங்க இல்லையா? கேட்குறவங்க வேறு, தாரணை பண்ணுறவங்க வேறு. கேட்குறவங்களால மற்றவங்கக்கிட்ட சொல்ல முடியும், ஆனால் டெஸ்ட் பேப்பர் வரும்போது அதை அப்ளை பண்ண முடியாது. தாரணை பண்ணால் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பாபா சண்டே முரளியில் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஸோ அதனால் தாரணை பண்ணுறதுல அலட்சியம் பண்ணாதீங்க. எப்படி தாரணை பண்ணுறது? அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப ஒரே பாயிண்ட்டிலே இருக்க அது உங்களுடைய மைண்டில் ஆழமாக பதியும். குறிப்பாக நம்ம குணத்தை மாற்றக்கூடிய விஷயங்களை, அதுக்கேற்ற டெஸ்ட் பேப்பரும் வரும். நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கும்போது வரும். ஆனால் நாள் ஃபுல்லாக அதே விஷயத்தையே பண்ணதுனால டக்குன்னு உங்களால் ஞாபகப்படுத்த முடியும். அம்மா இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு வந்துடும், டக்குன்னு தப்பிச்சிடுவீங்க. தப்பிக்கும்போது தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக தாரணை ஆகுது, அந்த பொக்கிஷம் அதிகரிக்குதுன்ற இல்லையா காரியத்தில் பயன்படுத்தும் போது. ஸோ அதனால் அதில் அலட்சியமாக இருக்காதீங்க. பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாங்க பிரபுவே. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்காகவே ஆன்மீக தந்தை இப்போ ஸ்ரீமத் கொடுக்கிறார். எல்லா சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ முக்கியமான படங்கள் அப்படின்னா 6 படம் சொல்கிறார். திருமூர்த்தி, காலச்சக்கரம், கல்ப விருட்சம், ஏணிப்படி, லக்ஷ்மி நாராயணன். ஸோ முழு கண்காட்சியும் இதில் அடங்கிட்டது. இல்லை, கண்காட்சின்னா ஜென்ரலாக எக்ஸிபிஷன் நிறைய படம் வைப்பாங்க. இங்கே வெறும் 6 படம் போதும், இதில் எல்லாமே வந்துடுதுன்றார். எல்லா சாரமும் இதில் வந்துடுது. எப்படி நாடகத்தில் விளம்பரத்துக்காக திரைச்சீலைகள் வைப்பாங்களாம். அதாவது இப்போ பேனர் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி முதல்ல நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் சினிமாவுக்கு அவர் துணியிலே பண்ணுவாங்க அந்த படத்துடைய விளம்பரம். ஸோ அதை தான் பாபா சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அது ஒருபோதும் மழையில் கெட்டு போகாது. அந்த மாதிரி இந்த முக்கியமான படங்களை அமைக்கணும். ஸோ இப்போ தானே பேனர்லாம் வந்திருக்கு, அப்போ துணியில் தான் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆன்மீக சேவையை அதிகரிக்கிறதுக்காக, பாரதவாசி மனிதர்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு இந்த ஸ்ரீமத் கட்டளை கிடைக்கிது, இப்படி திரைச்சீலை பண்ணுங்கன்ட்டு. இப்போ பேனர்
கல்யாணக்காரி எல்லையற்ற தந்தை அப்படின்னு பாடப்படுது. இல்லையா? நன்மை செய்பவர் எல்லையற்ற தந்தை. அப்போ நன்மை செய்கிறவர் அவர்னா அப்போ தீமை செய்கிறவர் வேறு யாரோ தானே இருப்பாங்க. ஒருத்தரே நன்மையும் தீமையும் செய்வாரா என்ன? ஸோ யாரோ தீமை செஞ்சிட்டாங்க, ஆனால் அதுதான் பாபா மறுபடியும் வந்து நன்மை செய்ய வேண்டி இருக்குது. அவரை கூப்பிட்றதே அதுக்கு தான். தீமை செய்கிறவராக இருந்தால் எதுக்கு அவரை கூப்பிட போகிறாங்க? யாராவது சாத்தானே வந்து என்னை காப்பாற்றுன்னு கூப்பிட்றாங்களா? ராவணா வந்து என்னை காப்பாற்றுன்னு கூப்பிட்றாங்களா? எந்த ஆன்மீக குழந்தைங்களுக்கு நன்மை நடந்துட்டு இருக்குதோ அவங்களால தான் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி பாபா நமக்கு நன்மை செய்கிறாரோ அதே மாதிரி நாமளும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்னு தோணும். ஏன்னா பாபாவுக்கும் அப்படி தானே தோணுச்சு, எப்படி குழந்தைங்களுக்கு நன்மை செய்யலான்னு. அதனால்தான் வழிகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். ஸோ இந்த படங்களை வந்து 6x9 அடி அளவு ஷீட்டில் உருவாக்குங்க. டெல்லி போன்ற நகரங்களில் நிறைய மனிதர்கள் வருவாங்க இல்லையா? கேபிட்டல் சிட்டிஸ்னாலே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அங்கே அரசாங்க சபைகளும் நிறைய நடக்குது. அதனால் அரசு அலுவலகங்கள் பக்கம் நிறைய மக்கள் வராங்க. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி தான் எல்லாமே இருக்குது. எப்படியா இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க. ஒருவேளை அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்குமா இன்னும் தெரில. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் அந்த பஸ்ஸு வர்றது அது பார்த்திங்கன்னா மெயின் ஏரியாவாக இருக்கும். அங்கே இந்த மாதிரி பேனர் வைக்கலாம். ஏன்னா அங்கே நிறைய மக்கள் வருவாங்க. அங்கே இந்த படங்களை வைக்கணும். ஸோ நிறைய பேருக்கு நன்மை நடக்கணுன்றதுக்காக பாபா இந்த ஆலோசனை கொடுக்குறார். இப்போ நம்ம புதுசாக கூட யோசிக்க தேவையில்லை. ஜென்ரலாகவே விளம்பரம் பேனர் எங்கே வைக்கிறாங்கன்னு பாருங்கள், அங்கே வைக்க வேண்டியது தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டமுள்ள இடத்துல தான் விளம்பர பேனர் வைப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனி, நகை விளம்பரம், இவங்க துணிக்கடை விளம்பரம், இவங்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி தகரத்தில் நிறைய படங்களை அமைக்கலாம். ஸோ அப்போ பேனர்லாம் வந்து சினிமாவே இதுவே தகரத்தில் தான் மேலே பெயிண்ட் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆத்ம உணர்வுடைய அதுக்கப்புறம் தான் துணியில் வைக்கிறது வந்திருக்கும். ஆத்ம உணர்வுடையவராக ஆகி பாபாவுடைய சேவையில் ஈடுபடணும். இதுதான் முதல் குவாலிஃபிகேஷன். ஆத்ம உணர்வில் வந்து சேவை பண்ணணும். இந்த படங்களை ஹிந்தியிலையும் இங்கிலீஷ்லேயும் அமைக்கணும்னு பாபா ஆலோசனை கொடுக்குறார். இல்லை, இந்தியா ஃபுல்லாக இந்த 2 லாங்குவேஜ் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஹிந்தி வந்து தமிழ்நாட்டில் தான் தெரியல, அப்போயும் இங்கிலீஷ் படிப்பாங்க. பட் இங்கே தமிழில் வச்சுக்கலாம். பட் பாபா இப்போ சொல்கிறது டெல்லி, மும்பை அந்த மாதிரி இடத்துக்கு சொல்கிறார். ஸோ இந்த 6 படங்களை முக்கியமான இடங்களில் வையுங்க. ஒருவேளை முக்கியமான இடங்களில் இந்த மாதிரி படத்தை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இதை தெரிஞ்சிக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவாங்கன்றார். எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி நாராயணன் வச்சாலே வர ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை, இவர்களுடைய ராஜ்யம் விரைவில் வரப்போகிறது விவரங்களுக்கு அப்படின்னு ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா தானாக வந்துடுவாங்க. ஆனால் குழந்தைங்க கிட்ட தேக அபிமானம் இருக்குது. அதனால் நிறைய தப்பு பண்ணிடுறாங்க. பாபா சொல்கிறத செய்கிறதும் கிடையாது இல்லையா? பேனர் வைக்கிறது கூட இதெல்லாம் வச்சா எப்படி கேட்பாங்களான்ட்டு நம்ம தேக உணர்வில் யோசிக்கிறோம். நம்ம புத்தியே பயன்படுத்த வேண்டான்னு தானே பாபா சொல்கிறார். நான் பக்குவமான ஆத்ம அபிமானியாக தான் இருக்கிறேன்னு யாரும் புரிஞ்சிக்காதீங்க. நிறைய தவறு பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. பாபா கிட்ட உண்மையை சொல்ல மாட்டீங்க. ஸோ இவர்கிட்ட ரொம்ப தேக அபிமானம் இருக்குது அப்படின்னு உங்கள் மேலே மற்றவங்களுக்கு வெறுப்பு வர்ற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் எப்போவுமே போர்க்களத்தில் தான் இருக்கிறீங்க இல்லையா? பாபா குழந்தை ஆன உடனே போர்க்களத்தில் இருக்கிறீங்க.
அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும்ல. ஸோ இது 2 அர்த்தம். ஒன்று, சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அந்த நேரமும் பாபா குழந்தைங்க கிட்ட, அந்த அர்த்தத்தில் சொல்கிறார், அந்த போர் பண்ணக்கூடாது. இன்னொன்று, மாயையோடு எப்போவுமே போர்க்களத்தில் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையாக அமைதியாக இருக்கிறது தான் இங்கே வெற்றி அடையிறது. ஸோ மற்ற இடங்கள்லாம் 10 வருஷம் 20 வருஷம் போர் நடக்கும். ஆனால் மாயையோடு நீங்கள் பண்ணுற போர் இருக்குது பாருங்கள், கடைசி வரை நடக்கும். ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது மறைமுகமாக வேறு இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் அங்கே ராவணனுடைய மகன் வந்து டக்குன்னு மறைஞ்சிடுறான் ராமரோட சண்டை போடும்போது அப்படின்னு ராமாயணத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ மாயையோடு உங்களுக்கு யுத்தம் நடக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. கீதையில் மகாபாரத போரை ஸ்தூலமான போராக காட்டிட்டாங்க. ஆனால் அது உண்மையில் ஆன்மீக யுத்தம், ஆத்மாவுடைய யுத்தம். பாண்டவர்களுக்கு ஆன்மீக யுத்தம் தான் நடக்குது, ஸ்தூல யுத்தம் கிடையாது. ஸோ ஸ்தூல யுத்தம் யார் தெரியுமா பண்ணுறாங்க? பரமாத்மா மேலே அன்பு இல்லாதவர்கள் பண்ணுறாங்க. இல்லை, உலகம் ஃபுல்லாக யுத்தம் நடக்குது, கடவுள் மேலே அன்பு இருந்தால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா கடவுள் மேலே அன்பு இருந்தால் கடவுள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ பிராமண குல அலங்கார புருஷர்கள் நீங்கள், உங்களுக்கு பாபா மேலே அன்பான புத்தி இருக்குது, மற்றவர்களுக்கு அன்பு இல்லாத புத்தி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மற்ற எல்லா தொடர்புகளையும் விட்டுட்டு ஒரு தந்தையோட மட்டும் சம்பந்தம் வைக்கிறீங்க. ஆனால் அடிக்கடி தேக அபிமானம் வந்துடுது இல்லையா, அதனால் பாபாவை மறந்துடுறீங்க. ஸோ பாபாவை மறக்கும்போது நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுடைய பதவியை தாழ்ந்ததாக ஆக்கிடுது. ஸோ பிறகு கடைசியில் ரொம்ப பச்சாதாபப்பட வேண்டி இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது கல்பத்தின் பந்தயம். அதனால் ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரத்தில் யார் சரியில்லாத காரியத்தை, அதாவது தப்பான காரியம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கல்பமாக பதவி தாழ்ந்து போயிடுது, ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டுடுது. ஸோ அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் திரிகாலதர்சியாகி இதோடைய நன்மை என்ன, தீமை என்ன, இது பாபாவுடைய ஸ்ரீமத்தா இல்லையா, இது யாருக்காவது துக்கம் கொடுக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் 100% நஷ்டத்தில் தான் இருந்தீங்க, அதாவது தவறான காரியம்தான் பண்ணிகிட்டு இருந்தோம் தேக அபிமானத்தில் வந்து. இப்போ பாபா 100% நமக்கு நன்மை ஏற்படுத்துறதுக்காக அழைச்சிட்டு போகிறார். இப்போ அவர் கையை பிடிச்சிட்டு அவருடைய அடி மேலே அடி வச்சு நடக்கிறதான புத்திசாலித்தனம். அதனால் அவர் சொல்கிற ஸ்ரீமத் படி தான் நடக்கணும், அதில் தான் நமக்கு நன்மை இருக்குது. ஸோ நமக்கும் நன்மை செஞ்சுக்கணும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும், அதாவது கல்யாணக்காரி ஆகணும். என்ன பண்ணணும்? அதுக்கு சுகத்தின் வழியை சொல்லணும். சுகம் இருக்கிறதே சொர்க்கத்தில் தான், நரகத்தில் துக்கம்தான் இருக்குது. ஏன்னா இது விகாரி உலகம், அது நிர்விகாரி உலகம் இல்லை. நிர்விகாரியாக இருக்கிறதுனால தான் அது சுகம் நிரம்பியதாக இருந்தது, விகாரியாக இருக்கிறதுனால தான் இந்த உலகம் துக்கம் நிரம்பியதாக இருக்குது. ஸோ இப்போ விகாரி உலகமாக இருக்கு இல்லையா, இதை மறுபடியும் நிர்விகாரி உலகமாக மாற்றுறார் பாபா வந்து. ஆனால் உலகத்தில் யாருக்குமே இது தெரியல. அதனால் இந்த முக்கியமான 6 படங்களை முக்கியமான இடங்களில் நிரந்தரமாக வச்சிடுங்க. ஸோ முதல் நம்பரில் வந்து டெல்லி முக்கியமானது இல்லையா, இந்தியாவுடைய கேபிட்டல். 2வது மும்பை, அடுத்தது கல்கத்தா. ஸோ நீங்கள் யார்கிட்ட அது ஆர்டருக்கு எடுத்து கூட படத்தை தகர ஷீட்டில் தயாரிக்க முடியுன்றார். ஸோ இப்போதைக்கு அது பேனர். ஆக்ராவில் கூட சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க.
குழந்தைங்க ரொம்ப சூப்பராக சேவை செய்கிறாங்க. பாருங்கள், ஆக்ரா அதான் டூரிஸ்ட் பிளேஸ், அந்த மாதிரி இடத்துலையும் வைக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் டெல்லி வந்து தான் போவாங்க இல்லையா? ஸோ அப்போ டெல்லியில் முக்கியமான இடத்துல வைக்கலாம். குழந்தைங்க நல்லா சேவை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இன்னும் ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு காட்டணுன்றார் பாபா. ஸோ இந்த படத்தை தயாரிக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே, அனுபவம் வேணும், அவ்வளோதான் இல்லையா? ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கும், அடுத்தது பண்ணோடனே உங்களுக்கு அனுபவம் வந்துடும், அவ்வளோதான். ஸோ யாராக இருந்தாலும் தூரத்துலேருந்தே படிக்கிற அளவுக்கு நல்ல பெரிய படங்களை வைங்க. இப்போ லக்ஷ்மி நாராயணன் படமே நல்லா பெருசாக இருக்கும்போது எட்டருந்து பார்க்கும்போதே வசீகரம் இருக்கும் இல்லையா? அதேமாதிரி காலச்சக்கர படம் கூட பெருசாக தயாரிக்க முடியும். ஸோ அதே நேரத்தில் யாரும் அதை டேமேஜ் பண்ணாத மாதிரி பாதுகாப்பான இடத்துலையும் வைக்க வேண்டியிருக்கும் இல்லையா? நல்ல உயரத்தில் தான் வைப்பாங்க அந்த பேனர்லாம். ஏன்னா இவங்க ஸ்ட்ரைக்கெலாம் வந்தால் கலர் அடித்து உடைப்பாங்களே, அதெல்லாம் பண்ண முடியாத அளவுக்கு தூரத்தில் வைக்கணும். ஏன்னா எகியத்தில் அசுரர்களுடைய தடைகள் ஏற்படுது இல்லையா? ஏன்னா இது புது விஷயங்கள். ஸோ இந்த புது கடை திறந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக கடை விரித்தார் கொல்வார் இல்லைன்றது நமக்கு தான் பொருந்தும். அதை ஏன் வள்ளலார் சொன்னாருன்னு தான் தெரியல. ஏன்னா அவர் பின்னாடி தானே கூட்டமே போகுது. ஸோ நாம் இந்த 84 பிறவியில் கடைசியில் இறங்கி வந்திருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக நம்மக்கிட்ட குறைகள் இருக்குதுன்னு கடைசியில் எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. பாபா கல்யாணக்காரியாக இருக்கிறார், அதாவது நன்மை செய்யக்கூடியவராக. பாரதத்துக்கு எப்படி நன்மையாச்சு, எப்போ நன்மையாச்சு அப்படின்னா அவரால் தான் சொல்ல முடியும் இல்லை? கலியுகத்தின் இறுதியில் துக்கத்தின் உச்சத்தில் தான் நன்மையாச்சு. எப்படி ஆச்சு? பாபா மூலமாக. சரி, நன்மை அவர் பண்ணார். யார் தமோ பிரதானமாக ஆக்குனது? ராவணன். சதோ பிரதானமாக யார் ஆக்குறா? சிவபாபா. இந்த சக்கரம் எப்படி சுற்றுது? இந்த கேள்விக்கு எதுக்குமே யாருக்குமே பதில் தெரியாது. சங்கமயுகம் இல்லையா? கடவுளே இந்த ஒரு யுகத்தில் வருவார், அதுக்கு பேர் தான் சங்கமயுகம்னு கூட யாருக்கும் தெரியல. தெரியாத காரணத்தினால ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் அவர் வராருன்னு நினச்சிக்கிறாங்க. சில நேரங்களில் பகவான் பேர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னே புரியாமல் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நிரூபித்து புரிய வைக்கணும். பாரதம் பழமையான சொர்க்கமாக இருந்தது. கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. ஆனால் மனிதர்களோ கல்பத்துடைய ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ குழந்தைங்க இதை புரிய வைக்கணும். அதுக்கு மெயினாக ஆத்ம உணர்வில் இருந்து புரிய வைக்கணும். ஸோ அதனால் ஆத்ம உணர்வுடையவராக இருக்கிறதுக்கு மிகுந்த உழைப்பு பண்ணணும். இல்லை வீட்டிலேருந்து சேவை தொடங்குங்கன்றது மெயினாக இது தான். ஆத்மா இது என் அப்பா இல்லை, ஆத்மா அம்மா இல்லை, ஆத்மா கணவன் இல்லை, ஆத்மா மனைவி இல்லை, ஆத்மா. ஏன்னா அது ஆத்மான்ற பயிற்சி இல்லைன்னா தானாகவே நீங்கள் கணவன்ற உணர்வில், குழந்தைன்ற உணர்வில், அம்மான்ற உணர்வில் பேசுவீங்க. அந்த உணர்வில் பேசாமல் ஒரு ஆத்மா கிட்ட பேசுகிற நானும் ஆத்மா, அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அரை கல்பம் சத்தியுகம் திரேதாயுகத்தில் இப்படி ஆத்ம அபிமானியாக இருந்தீங்க. அதனால தான் அவ்வளோ ஆனந்தமாக யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருந்தீங்க. ஆனால் அங்கே கூட யாரும் பரமாத்மா அபிமானியாக கிடையாது. இப்போ தான் நாம் ஆத்ம அபிமானியாகவும் ஆகிறோம், பரமாத்மா அபிமானியாகவும் ஆகிறோம். ஸோ கலியுகத்தின் இறுதியில் எல்லோரும் தேக உணர்வுடையவராக ஆகிட்டீங்க. அதனால் இப்போ மறுபடியும் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும்.
அப்படின்னு பாபா சொல்கிறார். யாத்திரைன்ற வார்த்தை இருக்குது இல்லையா, பக்தியில் கூட ஆவுன்னா தீர்த்த யாத்திரை போகிறாங்க, பழனிமலை யாத்திரை, அது மாதிரி ஒவ்வொரு திருப்பதி யாத்திரை அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அர்த்தம் தெரியல, எந்த யாத்திரை உண்மையில் ஆன்மீக யாத்திரைன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ மன்மனாபவ அப்படின்னு கீதையில் இருக்குது. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? ஆன்மீக யாத்திரையிலேயே இருங்கன்னு அர்த்தம். ஸோ அகோரிகள் அப்படி தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறதுக்கு பதில் அவங்க ஸ்தூலமான யாத்திரையில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஹே ஆத்மாக்களே, தந்தையாகிய என்னை நினைவு பண்ணுங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல முடியாது. அவர் ஒன்றும் கீதையின் பகவானை ஆக முடியாது இல்லையா? ஏன்னா ஆத்மாக்கள் கிட்ட ஆத்மாவின் தந்தை தான் பேச முடியும். தேகதாரி கிருஷ்ணர் எப்படி பேச முடியும்? ஸோ அப்போ கீதா சாரமே ஆத்மா அபிமானியாகி என்னை நினைங்கன்னு தான். அப்போ அதை தேகதாரி கிருஷ்ணர் எப்படி சொல்லியிருக்க முடியும்? அப்போ கீதையின் பகவானாக அவர் இருக்க முடியாது. ஆனால் உண்மையில் கிருஷ்ணர் மேலே யாரும் கலங்கம் செலுத்த முடியாது. அப்படி எந்த காரியமும் அவர் பண்ணலை சத்தியுகத்தின் தொடக்கத்தில். ஆனால் அவரே துவாபரகத்துலேருந்து படி இறங்கி வரும்பொழுது அரை கல்பம் காமச்சிதையில் உட்காந்து கருப்பாயிடுறார். ஸோ இதெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறார். இப்போ இருக்கிறதே இரும்பு யுகம், கருப்பு யுகம், இந்த கலி யுகம். ஸோ அதனால் அந்த யுகத்தின் வழக்கப்படி கருப்பாக தான் இருப்பாங்க எல்லோரும் இல்லையா, அதாவது அவங்களுடைய குணங்கள். ஆனால் எல்லாருடைய படத்தையும் எப்படி கருப்பாக உருவாக்குறது? ஆக்சுவலாக ஒரு செல்வராகவன் படம் ஏதோ ஒன்று இருந்தது, சோழர்கள் பற்றிய ஏதோ ஒரு படம். ஃபுல்லாக மூஞ்சி உடம்பு எல்லாம் கறி பூசி வச்சுருப்பாங்க. கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ கலியுகத்தில் அப்படி தான் காட்டணும் உண்மையிலே. ஸோ எல்லாருடைய படங்களையும் எப்படி கருப்பாக உருவாக்க முடியும்? ஸோ என்னெல்லாம் சித்திரங்களை பக்தி மார்க்கத்தில் உருவாக்குறாங்களோ புத்தி இல்லாமல் உருவாக்கி இருக்கிறாங்க. பாருங்கள், கிருஷ்ணரை எப்படி கருப்பாக உருவாக்கலாம்? அவங்க கிருஷ்ணரை போய் ஷியாமாகவும் சுந்தராகவும் உருவாக்கிட்டாங்க. கருப்பாகவும் அவரே இருக்கார், அழகாகவும் அவரே இருக்கார். இது எப்படிங்க சாத்தியம்னு பாபா கேட்குறார். இதுக்கு பேர் தான் குருட்டு நம்பிக்கையின் பொம்மைகளின் பூஜை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பொம்மைக்கு பேர், ரூபம், தொழில் இதெல்லாம் இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் கூட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொம்மை பூஜை தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க, எந்த அர்த்தமும் தெரியாமல் தானே இருந்தீங்க. அப்போ அது பொம்மை பூஜை தானே. ஸோ அதனால் இதெல்லாம் பாபா ஏன் புரிய வைக்கிறாருன்னா, கண்காட்சியில் அர்த்தமுள்ள முக்கியமான படங்களை உருவாக்குங்கன்றார். ஸோ அடுத்தடுத்து கண்காட்சி நடத்தி சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி குழுவை உருவாக்குங்க இல்லையா? ஒருத்தர் சேவை செஞ்சு டயர்டாகிறாங்கன்னா அடுத்து ஒரு குழு. மொத்தத்தில் அது ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒர்க்லலாம் ஷிஃப்ட் போட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரி. பந்தனத்திலிருந்து விடுபட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கன்னியர்கள் பந்தனத்திலேருந்து விடுபட்டவர்கள் இல்லையா? பந்தனத்திலே சிக்கலை, திருமணமானதனை சிக்கிறதுக்கு. ஸோ அவங்க மூலமாக சேவை நடக்கணும். பந்தனத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறதே சேவை செய்கிறதுக்கு தான். பந்தனத்திலேருந்து விடுபட்டு சேவையே பண்ணாமல் இருந்தாலும் வேஸ்ட்டு. வானப்பிரஸ்திகள் கூட பந்தனத்திலேருந்து விடுபட்டவர்கள் இல்லையா? ஒன்று திருமணம் ஆகாதவர்களுக்கும் பந்தனம் கிடையாது, வயதானவர்களுக்கும் பந்தனம் கிடையாது. அவங்க போய் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அவங்க மகள் தான் குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் தாராளமாக சேவை பண்ணலாம் தானே. ஸோ அதனால் பாபா கொடுக்குற கட்டளைகளை உடனே குழந்தைங்க நடைமுறைப்படுத்தணும். ஸோ நீங்கள் மறைமுகமான பாண்டவர்கள்,
நீங்கள் தான் பாண்டவர்கள்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல தானே. சூப்பரில் மகாபாரதத்தில் அந்த 14 வருடத்தில் கடைசி ஒரு வருடம் அஞ்ஞாத காலம்ட்டு யாருக்கும் தெரியாது, மறைமுகமாக அவங்க இருக்கணும். நாம் தான் இப்போ அப்படி இருக்கிறோம். நாம் தான் பாண்டவர்கள்னு யாருக்காவது தெரியுமா? நம்மளை வழி நடத்துகிற பாபாவும் மறைமுகமாக இருக்கார். ஸோ அதுதான் அங்கே பாண்டவர்களை யார் வழி நடத்துகிறாங்கன்றது தெரியல இல்லையா. இப்போ பைபிளில் கடவுள் வழி நடத்துகிறாரு மோசஸ் கூட்டத்தைன்னு காட்டியிருப்பாங்க. பட் இங்கே காட்டலை. ஏன் காட்டலைன்னும் போது அதுவும் மறைமுகமாக இருக்குது. இந்த ஞானமும் மறைமுகமாக இருக்குது. அங்கே மனிதர்களுக்கு ஞானம் கொடுக்குறாங்க பக்தி மார்க்கத்தில். ஆனால் இங்கே பரமாத்மா தந்தை ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்குறார். மனிதனுக்கு கொடுக்கல, ஆத்மாவுக்கு கொடுக்குறார். ஆனால் மனிதர்களுக்கு பாவம் ஆத்மாதான் ஞானம் எடுக்குதுன்னே புரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது பதியாதுன்னு சொல்லிடுறாங்க. உண்மையிலே ஆத்மா தான் எல்லாமே பண்ணுது. கர்மங்களுக்கு ஏற்ப மறுபிறவி கூட ஆத்மா தான் எடுக்குது. ஸோ பாபா இந்த எல்லா பாயிண்ட்டையும் நல்ல முறையில் நம்ம புத்தியில் ஆழமாக பதிய வைக்கிறார். ஸோ எல்லா சென்டர்லையுமே வரிசைக்கிரமமாக ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வரிசைக்கிரமம் இருக்குது. ஸோ அவங்க நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும், ரொம்ப முக்கியம் இல்லை. சென்டரில் எனக்கு புரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு நான் ஏன் புரிய வைக்கணும்னு இருக்கக்கூடாது. ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க, அவங்கள விட்டுருங்க. பட் புதுசாக வருவாங்கள்ல, கேட்கணுன்னு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா எல்லா விதமானவர்களும் இருப்பாங்க. ஒருத்தர் நோஸ் கட் பண்ணுறதுனால சரி நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு வந்துடக்கூடாது, கவனம் வைக்கணும். அதனால தான் வரிசைக்கிரமம் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். தேக உணர்வில் இருக்கிறவங்க எதையுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது பாபா சொல்கிறது. அதனால் அவங்களால மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியறது கிடையாது. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறது கூட தேக அபிமானம் தான்றார். என்ன புரியல? நீங்கள் ஆத்மாக்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார், அவ்வளோதானே ஞானம். நீங்கள் ஆத்மான்னு புரிய வைக்கிறார், இதை மற்றவங்களுக்கு புரிய வைங்க. ஸோ உங்கள் புத்தியை திறந்து வைக்கணும். மூடிக்கிட்டு வேறு எதையாவது நினைக்கிறீங்கன்னா புத்தியை மூடி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா புத்தியை திறக்கிறதே கிடையாது. அப்போ எப்படி பாபா சொல்கிற ஞானம் உள்ளே போகும்? ஸோ பாபா தந்தை முயற்சி செய்ய வைக்கிறார். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா முயற்சியே பண்ண மாட்டீங்க. ஏன்னா முயற்சி நீங்கள் தானே பண்ணணும். இப்படி பண்ணுங்கன்னு பாபா வழி தான் கொடுப்பார். மற்றபடி இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். எப்படி ஸ்கூலில் ஆனா ஆவனா அப்படின்ட்டு முதல் பாடம் தானே, அந்த மாதிரி இங்கே ஆனா அப்பா, ஆனா ஆஸ்தி, இந்த ரெண்டை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எல்லையற்ற அப்பா கிட்டேருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிது, சொர்க்கம் கிடைக்கிது. ஸோ பாரதவாசிகளாகி நீங்கள் எல்லோரும் தேவி தேவதைகளாக இருந்தீங்க, புதுசாக ஆகலை. அது உங்களுடைய ராஜ்யம்தான், மீண்டும் அடையிறீங்க. ஸோ உங்களை மாதிரி அங்கே பிரஜைகளும் இருந்தாங்க. இல்லை நீங்கள் எப்படி தூய்மையாக இருந்தீங்களோ தேவதையாக இருக்கும்போது ராஜாக்கள், அதுமாதிரி பிரஜைகளும் அங்கே தூய்மையாக தான் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே அழுக்காகிட்டாங்க. பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்யணும், அவ்வளோதான். இதை நிரந்தரமாக நினைவு பண்ணணும். பாபா சொல்கிற குழந்தைகளே, நான் உங்களை தேவி தேவதைகளாக ஆக்கினேன். ஆனால் இப்போ நீங்கள் என்னவா ஆகி இருக்கிறீங்க பாருங்கள். இது பயங்கரமான நரகம். விகார கடலில் இந்த மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி காட்டுறாங்க. அதாவது பக்தி மார்க்கத்தில் புராண கதையில் மனிதனுடைய குணம் இந்த விலங்கு மாதிரி இருக்குது அப்படி காட்டுறாங்களாம். விகார கடலில் எல்லாமே மூழ்கி கிடக்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலே விலங்குகளை விட மனிதர்கள் இன்னும் கெட்டு போயிருக்கிறாங்க.
இல்லை விலங்கு ஒன்றும் மனிதன் மாதிரி ஞாபகம் வச்சுட்டு போய் பழி வாங்கிறது அப்படிலாம் பண்ணுறது இல்லை. ஒரு நாட்டையை அழிக்கிறது இதெல்லாம் பண்ணுறது கிடையாது இல்லையா. இப்போ மனிதர்கள் தான் ரொம்ப கெட்டு போயிருக்கிறாங்க. ஸோ மனிதர்கள்கிட்ட எவ்வளோ கோபம் இருக்குது பாருங்கள். லட்சக்கணக்கானவர்களை கொன்று போடுறாங்க. வேசியாலயமாக ஆயிடுச்சு உலகமே இல்லையா. ஒரு பக்கம் லட்சக்கணக்கானவரை கொலை பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் சர்வசாதாரணமாக விபச்சாரம். பாருங்கள், அட் எ டைமில் இல்லையா. நாடுகளை யுத்தம் நடக்கிறதையும் பார்க்குறோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் குழந்தைகிட்டெல்லாம் விபச்சாரம் பண்ணதெல்லாம் பார்க்குறோம். அதுக்குன்னு ஒரு தீவையே உருவாக்கி இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பாரதத்தை மீண்டும் சிவாலயமாக மாற்றுறதுக்காக பாபா வந்திருக்கிறார். சிவா பாபா தான் பாரதத்தை சிவாலயமாக மாற்றுறார். பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். இப்படி பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்கிறார். இந்த மாதிரி படங்களை தயாரிங்க. பிறகு யாரெல்லாம் பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த பழமையான யோகம், பழமையான ஞானத்தை எல்லோரும் கேட்கணும். ஸோ அதனால பெரிய ஹால் எடுத்து கண்காட்சி வைங்க. ஸோ பெரிய பெரிய ஹால் வாடகைக்கு எடுக்கிறோம் இல்லையா. உண்மையிலே அவங்க வாடகையை வாங்கக்கூடாதுன்றார். ஏன்னா நம்மளுடைய படத்தை பார்க்கும்போது பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும் இல்லையா. திருமண மண்டபம் 3 நாள் 4 நாளுன்னும்போது அவங்க வாடகை சொல்லுவாங்க, வாங்கிடுவோம். கடவுளுடைய சேவைக்காகன்னும்போது கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறேன்னுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வாவ் கடவுளை பற்றி பேசுகிறாங்க, சூப்பராக இருக்குதுன்ட்டு அந்த வாடகையை வாங்காமல் விட்டுருவாங்க பெரும்பாலும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா வாடகை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ படங்களை நீங்கள் பாருங்கள். முதல்ல படங்களை பார்த்தாங்கன்னா உடனே பைசாவை திருப்பி கொடுத்துடுவாங்க. யுக்தியோடு புரிய வைக்கணும், அவ்வளவுதான். ஸோ மெயினாக இது அரசாங்க பில்டிங் அந்த மாதிரி இடத்துக்கே பாபா சொல்கிறார். ஏன்னா அவங்க கையில் அதிகாரம் இருக்குது இல்லையா. அவங்க நினச்சா எது வேணாலும் பண்ண முடியும். விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி, அதனால் அவங்க விநாசத்தை அடைஞ்சு இருக்கிறாங்கன்னு கூட அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாது. பாண்டவர்கள் வருங்காலத்திற்கான பதவி அடைந்தார்கள். அதே போல் பாருங்கள், அங்கே ஆக்சுவலாக பாண்டவர்களாக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், எல்லோரும் இழக்கிறாங்க இல்லையா. இழக்கிறதன் மூலமாக தான் அங்கே அடையிறாங்க. ஏன் இழக்கிறாங்க? ஏன்னா அது கடவுளுடைய வழி, எதிர்க்கக்கூடாதுன்றது. அதன் மூலமாக தான் கடவுளுடைய ராஜ்யம் அங்கே கிடைக்கிது. ஸோ அப்போ வருங்காலத்தில் அவங்களுக்கு ராஜ்யம் இருக்கும், இப்போ இருக்காது. ஏன்னா இப்போ இருந்தாலும் வேஸ்ட்டு தான். இப்போ இருக்கிற வீடு, பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே இடிஞ்சு மண்ணோட மண்ணாக போகுது. ஆல்ரெடி நிறைய இயற்கை சீற்றங்களில், யுத்தங்களில் அப்படி ஆகிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், துபாயில் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் தகர்க்கிறாங்க. ஸோ கண்காட்சியும் வைக்கணும் இல்லையா. ஸோ கண்காட்சி வைங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ ரொம்ப நல்ல முறையில் கார்டில் பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் முதல்ல பெரியவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா அவங்க உதவியும் செய்வாங்கள்ல. இப்போ ஒரு அரசியல் பதவியில் இருக்கிறாங்க, கிராமத்துடைய தலைவர், அது மாதிரினா அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ அதனால் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சில குழந்தைங்க தேக அபிமானத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்குறதுன்னா என்னத்த, தேக அபிமானம். அவங்கள போய் எங்கே பார்க்கறது, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட்டு நிமித்த மாத்திரமாக போகிறீங்க, பாபா ஹெல்ப் பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தடவையும் சேவைக்கு அது மாதிரி போகும்போது எப்படியெல்லாம் உதவி வருதுன்றது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஆலோசனை குழு அமைத்து ஒருவருக்கொருவர் பால் பாயாசமாக இருந்து திட்டம் திட்டணும். மற்றபடி முரளி படிக்கலைன்னா எப்படி தாரணை ஆகும்? இந்த மாதிரி நிறைய பேர் அலட்சியமாக இருக்கிறாங்க. நல்லது. ஏன்னா ஒருத்தரை பக்குவப்படுத்துகிறதே முரளி தான். முரளி படிக்கிறதுலே அலட்சியமாக இருந்துட்டால் அப்புறம் எப்படி? பாபாவுக்கும் நமக்கும் தொடர்பே அந்த முரளி தானே, அதை சொல்ல தானே அவரே வரார். அதனால் அதை மிஸ் பண்ணவே கூடாது. முரளி படிக்கிறதுல மட்டும் அலட்சியமாக இருக்கவே கூடாது. அதுவும் குறைஞ்சது 2-3 தடவை படிக்க சொன்னார். ஆனால் இப்போ டெக்னாலஜி வந்துட்டதுனால அட்லீஸ்ட் கேட்கவாது செய்யலாம்ல. போட்டு விட்டுட்டு கேட்கலாம். சாப்பிடும்போது குளிக்கலாம்,
சரி சாப்பிடும்போது கேட்கலாம், இந்த மாதிரி பாத்ரூம் போகும்போது கூட கேட்கலாம். எப்பயாச்சும் டைமே இல்லை பிஸின்றவங்க ஜஸ்ட்டு போட்டு விட்டு கேட்டு இருக்கலாம். நல்ல கிறிஸ்தவர்கள் கூட பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எந்த நேரமும் அந்த பைபிள் வசனம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பார்த்ததற்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஆத்ம உணர்வுடையவராகி சேவைக்காக பலவிதமான திட்டங்களை சிந்திக்கணும். ஆத்ம உணர்வுடையவராகி சிந்திக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆத்மானாலே எல்லாமே சகோதர ஆத்மா. மொழி, மதம், இனம், நாடு அனைத்தையும் கடந்து எப்படி நன்மை செய்கிறது, எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி அப்படி சிந்திக்கணும். தங்களுக்குள்ளே மெயினாக பால் பாயாசம் மாதிரி இனிமையாக இருந்து சேவை பண்ணணும். இல்லாட்டினா சேவை பண்ண முடியாது இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வரலன்னா நிறைய சேவை பாதிக்கப்படும். ஸோ எப்படி தந்தை கல்யாணக்காரியாக, அதாவது நன்மை செய்கிறவராக இருக்கிறாரோ அதேமாதிரி நம்மளும் கல்யாணக்காரி ஆகணும். அன்பான புத்தியுடையவராக பாபாவுக்கு ஆகணும். மற்ற தொடர்புகளில் புத்தியினால் துண்டிக்கணும். அந்த ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் புத்தியை இணைக்கணும். அதாவது புத்தியினால் துண்டிக்கணும், யாரு கூட பேசாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. பட்டும் படாமல் விலகி புத்தி பாபா கிட்ட கட்டாகாமல் பார்த்துக்கணும், மற்றவங்க கூட பேசினா கூட. அப்படி இதில் அலட்சியமாக இருந்தீங்கன்னா கல்பத்துக்கு நஷ்டமாயிடும். அந்த மாதிரி காரியத்தை, தவறான காரியத்தை ஒருபோதும் பண்ணக்கூடாது. ஸோ அம்மாவுடைய விலை மதிப்பற்ற மகா வாக்கியங்கள். ஆத்மா ஒருபோதும் பரமாத்மாவுடைய அம்சம் ஆக முடியாது. ஆத்மாக்களாகி நாம் எல்லாருமே பரமாத்மாவுடைய அம்சம்தான்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். அம்சம்னா எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா, அதிலிருந்து ஒரு துண்டு இல்லையா, பரமாத்மாவிலேருந்து பிச்சுட்டு வந்தது ஒவ்வொரு ஆத்மாவும். பரமாத்மா பெரிய ஜோதி அப்படி தானே நினச்சிட்டு இருக்கிறாங்க. பரமாத்மா அனாதியாக அழிவற்றவராக இருக்கிறாருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அழிவற்ற பரமாத்மாவை போய் எப்படி துண்டு துண்டாக கொண்டுட்டு வந்தாங்கன்னு அம்மா கேட்குறாங்க. பரமாத்மாவை எப்படி வெட்ட முடியும்? ஆத்மாவே வெட்ட முடியாது, அழிக்க முடியாதுன்னு இருக்கும்போது பரமாத்மாவை எப்படி வெட்ட முடியும்? ஆத்மாவை உருவாக்கக்கூடியவரும் அழிவற்றவராக தானே இருப்பார். அப்படிப்பட்ட அழிவற்ற பரமாத்மாவை ஒரு துண்டாக கொண்டுட்டு வர்றது பரமாத்மாவை அழிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தமாயிடாதா? ஸோ அதனால் நாம் பரமாத்மாவுடைய அம்சம் கிடையாது, பரமாத்மாவுடைய குழந்தை. அதை புரிஞ்சுக்கணும். நாம் அவருடைய வம்சாவளி, அவருடைய குழந்தைகளாக இருக்கிறோம். பாருங்களா, இந்து மதத்தில் பரமாத்மா கிட்டேருந்து பிச்சுட்டு வந்தோன்ற மாதிரி தான் இதோடைய நினைவு தான் கிறிஸ்தவ மதத்தில். பாருங்கள், ஆதாமுடைய எலும்பை உடச்சி அப்போ அதிலிருந்து ஒரு பீஸை எடுத்து ஏவாலாக்கிட்டதாக காட்டிட்டாங்க இல்லையா? ஆனால் அது உண்மை கிடையாது. அவருடைய வம்சாவளி, அதாவது அவருடைய குழந்தையாக இருக்கிறோம். குழந்தை எப்படி அம்சமாக முடியும்? அதனால் பரமாத்மாவுடைய மகா வாக்கியம், குழந்தைகளே, நான் சுயம் அழிவற்றவனாக சுடர்விடும் ஜோதியாக ஒளியாக இருக்கிறேன். நான் ஒருபோதும் அணைவதில்லை, அணையா தீபமாக பாபா இருக்கிறார். மேலும் அனைத்து மனித ஆத்மாக்களின் தீபமும் கூட சுடர்விடவும் செய்து அணையவும் செய்து. ஆனால் பாபா எப்போவுமே சுடர்விட்டு எரியும் தீபம், அணையிறதே கிடையாது. இப்போ அணையா தீபன்றது அவர் மட்டும்தான் இல்லையா? எம்ஜிஆர் சமாதியில் அணையா தீபம் வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உண்மையில் வள்ளலார் இதில் கூட அது மாதிரி ஒரு அணையா தீபம் இருக்கும். ஸோ அதுவாக கரெக்டு, ஏன்னா அது கடவுளை வெளிப்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ ஆத்மாக்களுடைய தீபம் அணையுது. அப்போ அணைந்த அந்த தீபத்தை மீண்டும் ஒளியேற்றக்கூடியவன் நான் ஒருவனே. எல்லோருக்கும் லைட் மற்றும் மைட் கொடுக்கக்கூடியவனாகவும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். மைட்னா சக்தி, லைட்னா ஒளி. மற்றபடி என்னுடைய பிரகாசத்துக்கும்
ஆத்மாவின் பிரகாசத்துக்கும் இடையில் கண்டிப்பாக வேறுபாடு இருக்கும். ஸோ எப்படி பல்பு இருக்குது, சில பல்பு இப்போ 1000 வாட்ஸ் பல்பில் அதிக கரண்ட்டு பாயும், 0 வாட்ஸில் கம்மியாக தான் பாயும். அந்த மாதிரி ஆத்மா கூட சில ஆத்மா நல்ல சக்திசாலியானதாக இருக்குது, சில ஆத்மா குறைஞ்ச சக்தியுடையதாக இருக்குது. மற்றபடி பரமாத்மாவுடைய சக்தி எப்போவுமே ஒரே சீராக தான் இருக்கும். ஆத்மாவுடைய சக்தி மாறிக்கிட்டு இருக்கும். அதனால தான் பரமாத்மாவை சர்வசக்திவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா ஆத்மாக்களையும் விட பரமாத்மா கிட்ட அதிக சக்தி இருக்குது, அதீத சக்தி இருக்குது. ஸோ எல்லா ஆத்மாக்களும் சக்தி இழந்த நிலையில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தியை கொடுக்கறதுக்காகத்தான் உலகத்தின் கடைசி காலகட்டத்தில் அவர் வரார். ஒருவேளை யாராவது பரமாத்மா சிருஷ்டின் இடையில் வராரு, துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் வந்ததாக சொல்கிறாங்க இல்லையா, அல்லது யுகம் யுகமாக வராரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பிறகு அவரை எப்படி அனைவரையும் விட உயர்ந்தவர்னு சொல்ல முடியும்? ஒருவேளை யுகம் யுகமாக வராரு அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா, பரமாத்மா என்ன அடிக்கடி தன்னுடைய சக்தியை பயன்படுத்துகிறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்களா? ஒருவேளை இடையிலேயே தன்னுடைய சக்தி மூலம் எல்லோருக்கும் சக்தி அல்லது சத்கதி கொடுத்துட்றாருன்னா அந்த சக்தி நிலையாக இருக்கணுமே. ஏன்னா சூப்பரான பாயிண்ட் இல்லையா, நிலையாக இருக்கணும்ல. என்ன இது துவாபரகத்தின் இறுதியில் சக்தி கொடுக்குறாரு, கலியுகம் மோசமாக இல்லை போகுது, அப்போ எங்கே சக்தி நிலையாக இருக்குது? பரமாத்மாவுடைய சக்தி அந்தளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது தானே, பிறகு ஏன் துர்கதி அடையிறாங்க? ஸோ அதனால் இதன் மூலமாக பரமாத்மா யுகம் யுகமாக வரலைன்னு நிரூபணமாகுது. அதாவது இடையில் வரலை, அவர் கல்பத்தின் கடைசி நேரத்தில் தான் வரார், ஒரே ஒரு முறை தான் வரார். அவருடைய சக்தியின் மூலமாக எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். ஸோ அவ்வளோ பெரிய சேவையை அவர் பண்ணுறதுனால தான் அவருடைய நினைவு சின்னமாக மிகப்பெரிய சிவலிங்கத்தை உருவாக்கிட்டாங்க. அவருடைய சேவை பெருசாக இருக்கிறதுனால, மற்றபடி அவர் பெருசாக கிடையாது. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு பூஜையும் பண்ணுறாங்க. அதனால தான் பரமாத்மாவை சத்தியமானவர் மற்றும் சைத்தன்யமானவர் மற்றும் ஆனந்த ஸ்வரூபமானவர்னு சொல்கிறோம். நல்லது. ஸோ அம்மா கிளாஸ் செமையாக இருக்கு இல்லையா? வரதானம். எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு மூலமாக நஷ்டமோகா நினைவு ஸ்வரூபம் ஆகக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுங்கள். யார் சதா எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வில் இருக்கிறாங்களோ அவங்க ஒருபொழுதும் எந்த காட்சியை பார்த்தும் பயப்படவும் மாட்டாங்க, ஆடி போகவும் மாட்டாங்க, அசையவும் மாட்டாங்க. அதான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. நேற்று சொன்னார் இல்லையா, மகிழ்ச்சியும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, துக்கமும் அவங்கள ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி நிலையை அடையணும், அதுக்கு ஒரு பாபா நினைவிலே மூழ்கி இருக்கணும் அப்படின்னாரு. எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு வர்றதுக்கும் அதை தான் பண்ணணும். ஸோ அப்படி எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு உடையவர்கள் எந்த காட்சியை பார்த்தாலும் பயப்பட மாட்டாங்க, அசைய மாட்டாங்க, சதா ஆடாத அசையாத மனநிலையில் இருப்பாங்க. ஏன்னா எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு மூலமாக நஷ்டமோக நினைவு ஸ்வரூபமாக ஆகிடுறாங்க. ஸோ பாருங்க, எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வுனாலே எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஞாபகத்தின் ஸ்வரூபமாக இருக்கிறது இல்லையா. நஷ்டமாக நினைவு ஸ்வரூபமாக ஆகிடுவாங்க இல்லையா. எதன் மீதும் நான் பற்று வச்சுருக்க மாட்டேன், எல்லா பற்றியும் அறுத்தெறிவன். அதனால தான் பரசுராம் அந்த ஒரு
கோடரியை வச்சு எல்லாரையும் வெட்டுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். எல்லா இந்து தெய்வங்கள் கையிலுமே அந்த கோடரி இருக்கும் இல்லையா, பிள்ளையார் கையிலையும் இருக்கும். ஸோ பற்ற அறுக்கிறது, பற்ற அறுக்கணும் அப்படிங்கிறதுல சதா கவனம் வைப்பாங்க. ஒருவேளை எதையாவது பார்த்து கொஞ்சம் அம்ச மாத்திரத்தில் மனசு அப்படி தடுமாறுது, சலனமாகுது, குழப்பமாகுது, மோகம் வருது அப்படின்னா எப்படி உங்களை அங்கதனுக்கு சமமாக ஆடாத அசையாத நிலை கொண்டவர்னு சொல்ல முடியும்? ஸோ அதனால் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வில் வர அந்த கம்பீரத்தன்மையில் தான் ரமணீகரமம் அடங்கி இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த அன்பு எல்லாமே அந்த வைராக்கிய உள்ளுணர்வில் தான் அடங்கி இருக்குது. ஏதோ ஒன்றுத்து மேலே பிரியம் போச்சுன்னா இன்னொன்று மேலே வெறுப்பு வந்துடும். ஸோ எதன் மீதும் பிரியம் இல்லை என்னும் பொழுது தான் எல்லாத்தின் மீதும் ஒரு அன்பு, ஒரு இனிமைத்தன்மை இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது, எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வில் இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்லோகன். ராஜ்ய அதிகாரியின் கூடவே எல்லையற்ற வைராக்கியம் உடையவராகி இருக்கணும். இதுதான் ராஜ ரிஷியின் அடையாளம் இல்லையா? ஸோ ராஜ்ய அதிகாரியாகவும் இருக்கிறேன், நான் ராஜான்ற போதையும் இருக்கணும், அதே நேரத்தில் எதன் மீதும் பற்றும் இருக்கக்கூடாது. ஸோ எப்பயும் போலவே இப்போவும் வரதானத்துடைய கண்டினியூஷன் தான் அது இல்லையா? சுயராஜ்ய அதிகாரி, இந்த கர்மேந்திரியங்கள் என் கண்ட்ரோலில் இருக்குதுன்ற அந்த போதையும் இருக்கணும், அதே நேரத்தில் எல்லையற்ற வைராக்கியமும் இருக்கணும் இல்லை, எதன் மீதும் பற்றும் இருக்கக்கூடாது. அதுதான் ராஜரிஷியின் அடையாளம் அப்படிங்கிறார். ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த சர்வாதிகாரின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹிட்லர், இது மாதிரி நிறைய பேர், அவங்களுக்குள்ளே இந்த குணம் இருக்கும். ஆனால் அதை வெளியில் காட்டுறாங்க அந்த அதிகாரத்தை, அதை நாம் உள்ளே காட்டணும். ஏன்னா நம்ம யாருக்கு ராஜா? கர்மேந்திரியங்களுக்கு ராஜா. அதுக்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நாம் இருக்கணும். இப்போ ட்ரம்ப் அப்படி தானே இருக்கிறார் இல்லையா, ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நாம் இருக்கணும். அதுதான் ராஜ ரிஷியின் அடையாளம். அந்த ராஜா நானுன்ற அந்த போதை இருக்கணும். ட்ரம்ப்பு சொல்கிறார் இல்லையா, எங்களை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்கிறோன்னா அதிகமாக அவர் அந்த பெருமை சொல்கிறார். அதுதான் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. அப்படி நம்முடைய பெருமையை பாடணும். அதுதான் ஸ்வமானத்தில் இருக்கிறது. நான் அவ்வளவு தூய்மையானவன், சர்வ சக்திகள் நிரம்பியவன், இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வும் இருக்கணும். ஸோ நம்மளை பாபா வேறு லெவலில் அழைச்சிட்டு போகிறார். இதுதான் ராஜ ரிஷியின் அடையாளம். நான் ராஜ ரிஷி அப்படிங்கிறது மைண்டில் இருக்கணும். அவ்யக்த இஷாரா, அவ்யக்த இஷாரா நிச்சயம் என்ற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவர் மற்றும் கவலையற்றவராக இருங்கள். வீணான எண்ணம் மற்றும் சந்தேகம் எழுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் கூட சதா தந்தை பாதுகாவலராக இருக்கிறாரு, கல்யாணக்காரியாக இருக்கிறாரு அப்படின்ற சக்திசாலியான எண்ணம் எழணும். சூப்பர் இல்லையா? ஸோ தேவையற்ற எண்ணம், நெகட்டிவ் எண்ணம் வந்தால் கூட டக்குன்னு பாபா, அதான் பாபா சொல்கிறார், மனதார என்னோட பாபான்னு சொல்லுங்க, எல்லாம் ஓடி போய்டுன்றார் இல்லையா? ஸோ எனக்கு பாதுகாப்பாக பாபா இருக்கார். ஸோ அந்த உள்ளுக்குள்ளே நம்ம சூக்ஷ்மமாக பண்ண வேண்டியதை தான் கிறிஸ்தவர்கள் ஸ்தூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேன்ட்டு அது ஒரு சத்தத்தோடு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ணம் வரணுன்றார். அதாவது பாபா சொல்கிற ஸ்ரீமத்துக்கு புறம்பான எந்த எண்ணம் வந்தாலும் எனக்கு பாதுகாப்பாக பாபா இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் கூடவே சேர்த்து உருவாக்குங்க. டக்குன்னு அந்த எண்ணம் போயிடும். அது மட்டும் இல்லை, அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா, அந்த எண்ணம் வரணும். ஸோ இந்த நம்பிக்கைக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்ன்றார் இல்லையா? இந்த நம்பிக்கைக்கான வெற்றி கிடைச்சே தீரும். பாபா என் கூட இருக்கிறாருன்னு நீங்கள் நம்பினீங்கனாலே வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே அந்த வீண் எண்ணம், நெகட்டிவ் எண்ணம் அழிஞ்சிடும்.
ஸோ கேள்விக்குறி வந்து வளைஞ்சிருக்கும் இல்லையா, அது மாதிரி வளைவான வழி நீங்கள் கேள்வியை எழுப்புறீங்கன்னா வளைவான வழி சுற்றிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வழியை தேர்ந்தெடுக்காமல் சதா நன்மையான வழியை தேர்ந்தெடுக்கணும். அது என்ன நன்மையான வழி? முற்றுப்புள்ளி, அவ்வளோதான். புள்ளி வச்சுடுங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சுடுங்க. இந்த விதியின் மூலமாக எப்படிப்பட்ட பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாகிடும், உங்களுக்கு வெற்றியும் கிடச்சிடும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். முற்றுப்புள்ளி. பாபா இருக்கார், எல்லாம் நமக்கு நன்மையாகும், அதை பற்றியே யோசிக்காதீங்க, தானாக உங்களுக்கு சாதகமாக முடியும். ஸோ இதை வந்து அந்த நேரத்தில் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். அப்படி பண்ணும் பொழுது அந்த பொக்கிஷம் அதிகமாகும், அந்த சக்தி அது உங்களுடைய பழக்கமாக மாறும். அதான் தாரணை ஆகிறதுன்றது. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.